வெல்கம் டு எவ்ரிடே குக்கிங். இன்னும் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கிறீங்களா? மறக்காமல் கிளிக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் ஐக்கானையும். எப்போது எங்களோட கனெக்டடாக இருங்க அண்ட் சப்ஸ்கிரிப்ஷன் ஃப்ரீ. இன்றைக்கி நம்ம சூப்பராக ஒரு மஷ்ரூம் மசாலா செய்யலாம். இது சப்பாத்தி ரோட்டிக்கு மட்டும் இல்லைங்க, இட்லி தோசை அண்ட் சாதத்துக்கு கூட தொட்டுக்க ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு நான் முதல்ல மஷ்ரூமை தனியாக வதக்கி எடுத்து வச்சுக்க போகிறேன். ஸோ ஒரு பேனில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டர் ஆட் பண்ணிக்கலாம். இதில் இப்போது நல்லா க்ளீன் பண்ணி கட் பண்ண மஷ்ரூம்ஸ் ஆட் பண்ணியாச்சு. இது ஒரு பேக்கெட் மஷ்ரூம். எந்த டைப் மஷ்ரூம் கிரேவி இல்லைனா குழம்பு செய்யும் போதும் இந்த மாதிரி நெய்யிலையோ இல்லை வெண்ணெயிலையோ நல்லா வதக்கிட்டு போட்டிங்கன்னா மஷ்ரூமோட டேஸ்ட் ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். இதோ மஷ்ரூம் நல்லா வதங்கிச்சு, ஒரு பாதி வெந்தால் போதும். இதோ ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப நேரம் வதக்கிட்டிங்கன்னா ரொம்ப சுரிடும். ஸோ கொஞ்சம் தண்ணி இருந்தாலும் பரவாயில்ல, அந்த மஷ்ரூம் அப்படியே எடுத்து வச்சுக்கோங்க. இப்போ பாத்திரத்தில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். இதில் ஒரு 2 மீடியம் சைஸ் பெரிய வெங்காயத்தை குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணுங்கள். இதோட ஒரு கை கருவேப்பிலை, 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது, 1 இல்லைனா 2 பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. பட் இதுக்கப்புறம் நம்ம மிளகாத்தூளும் ஆட் பண்ண போகிறோம், அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி போட்டுக்கோங்க. இப்போது இதோட தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 பெரிய தக்காளியை குட்டி குட்டியாக சாப் பண்ணி ஆட் பண்ணுங்கள். தக்காளி நல்லா மசிய வேகணும். ஸோ உப்பு சேர்த்திங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக மசிஞ்சிடும். ஸோ தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. இதை அப்படியே மீடியம் ஃப்ளேமில் க்ளோஸ் பண்ணி கொஞ்ச நேரம் குக் பண்ணலாம். இதோ தக்காளி ஓரளவுக்கு வெந்துருச்சு. இப்போ அடுத்ததான் மசாலாலாம் ஆட் பண்ணிக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள், 1 டீஸ்பூன் கரம் மசாலா. இதை நல்லா வதக்கிக்கலாம். இதோட 1 டீஸ்பூன் அளவுக்கு மல்லித்தூளை ஆட் பண்ணிக்கலாம். இதை நல்லா வதக்க ஆரம்பிங்க. மசாலாவோட பச்சை வாசம்லாம் போகணும். அப்படியே மீடியம் ஃப்ளேமில் க்ளோஸ் பண்ணி கொஞ்சம் நேரம் குக் பண்ணலாம். நல்லா எண்ணெய் மதந்துட்டு வரணும், அது வரைக்கும் குக் பண்ணுங்கள். இதோ சூப்பராக எண்ணெய் கக்கிட்டு வந்துச்சு. இந்த ஸ்டேஜில் 1 டீஸ்பூன் அளவுக்கு கசூரி மேத்தி ஆட் பண்ணிக்கலாம். இதை இப்படியே வதக்கிட்டு இருந்தால் கிரேவி கன்சிஸ்டன்சி வராது. ஸோ கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/4 கப் அளவுக்கு தண்ணி. திரும்பவும் நல்லா எண்ணெய் கக்கிட்டு வர வரைக்கும் இதை குக் பண்ணும். ஸோ க்ளோஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் கொஞ்சம் நேரம் குக் பண்ணுங்கள். இதுவும் நல்லா எண்ணெய் மிதந்துட்டு வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வதக்கி வச்சுருக்கிற அந்த மஷ்ரூம் இதோட ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் உப்பு பத்தலையான்னு பார்த்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. அண்ட் தேங்காய் இல்லாமல் இந்த மாதிரி தக்காளி வெங்காயம் பேஸ் பண்ணி செய்கிற கிரேவிஸ் எல்லாமே நீங்கள் எவ்வளோ தூரம் தக்காளி வெங்காயத்தை டைம் எடுத்து வதக்குறீங்களோ அவ்வளோ தூரம் உங்கள் கிரேவி நல்லா வரும். மஷ்ரூம் வேகிற வரைக்கும் நான் மூடி போட்டு குக் பண்ணிட்டேன். நம்ம கிரேவி இங்கே சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதுக்கு மேலே கொத்தமல்லி இலை தூவிக்கோங்க. இந்த கிரேவி ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியோடு உங்களை சந்திக்கிறோம். எங்கள் வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் மறக்காமல் எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.